ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி டூக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து ரிசல்ட் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ரிசல்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம், ரீசெண்டாக நடந்த என்டிபிசி சிபிடி டூவில் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் நம்ம வந்து 2 சிபிடி மட்டும் எழுதுனா போதும். அந்த எக்ஸாமோட மார்க் பேஸ் பண்ணியே வந்து அவங்க வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதே ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எழுதணும். இதே வந்து சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேவா? கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து எழுதணும். இதில் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேட்டரியிலையும் வந்து 42 மார்க் வந்து எடுத்துருக்கணும். ஓகேவா? கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1:8 வந்து எடுப்பாங்க. எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதில் வந்து 1:8 எடுப்பாங்க. கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகேவா? எஸ்எம்க்கு வந்து மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2ல் எடுத்ததில் 70% மார்க்கும், பேட்டில் எடுத்த 30% வெயிட்டேஜ் வச்சும் மார்க் கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் வைஸ் தான் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எம்க்கு தான் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லெவல் 5க்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணீங்கன்னா தான் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 1:8 தான் வந்து எடுக்கிறாங்க. இங்கிலீஷ்ல டைப் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து அடிக்கணும். ஓகேவா? பர்சனல் கம்ப்யூட்டர் ஒன்லி வித்தவுட் எடிட்டிங் டூல்ஸ் அண்ட் ஸ்பெல் செக் ஃபெசிலிட்டி. ஓகேவா? எஸ்எஸ்சியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா டைப்பிங் வந்து கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஆர்ஆர்பியை பொறுத்தளவு கண்டிப்பா வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் வந்து பாஸ் பண்ண முடியும். இதுல வந்து நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணாம போயிருக்காங்க. ஓகேவா? அதனால கண்டிப்பா வந்து நீங்க வந்து பார்டர்ல இருக்கீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கிளியர் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர்ஸ். கட் ஆஃப் வந்து கண்டிப்பா கொஸ்டின் லெவலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் லெவல் வந்து கொஞ்சம் டஃபா இருந்தது. ஓகேவா? அதனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை பொறுத்தளவு. செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் லெவல் வந்து ஈஸி. அதனால கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகரிக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இக்னோர்டு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஓகே, இக்னோர்டு கொஸ்டினை வந்து விட்டுட்டு மீதி வந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. இக்னோர்டு கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் மார்க் போறதுனால அதுல வந்து நீங்க வந்து 149 கொஸ்டின்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து ராங் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார்மட் வந்து தப்பா இருந்தது. அதனால அந்த கொஸ்டினை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மார்க் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 149 கொஸ்டினுக்கு தான் வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு கொஸ்டினை விட்டுட்டு மீதி வந்து நீங்க எவ்வளவு மார்க் வரீங்கன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படின்னா B2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. மார்க் வந்து அதிகமா எடுத்திருப்பாங்க. ஆனா வந்து B2 ஸ்டாண்டர்ட் வந்து எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து C2க்கு மட்டும் தான் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அப்போ வந்து அவங்க கண்டிப்பா வந்து டைப்பிங்க்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ நீங்க மார்க் அதிகமா எடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல வந்து A2, B2 வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க டைப்பிங் வந்து குவாலிஃபைங் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? இல்லைன்னா வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால அதிகமான பிராக்டிஸ் வந்து நீங்க டைப்பிங் வந்து கொடுங்க. ஓகேவா? எஸ்எம் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னு பாருங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து 155 வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 8 வேகன்சி, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 9 வேகன்சி, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 169 வேகன்சி வந்திருக்கு. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 95 வேகன்சி வந்திருக்கு. இதுல சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் எக்ஸாம் பேஸ்டு, அதாவது சிபிடி 2ல எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான். மார்க் வந்து அதிகமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா B2 ஸ்டாண்டர்ட் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைப்பிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.
அதுல குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அடுத்து இத பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, ரேங்க் மித்ராவோட சேனல்ல வந்து குடுத்திருந்த மார்க் ஓகேவா? கேண்டிடேட் மார்க் வந்து குடுத்திருந்தாங்க. அதோட லிஸ்ட் தான் இது. இத பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, 85க்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1018% வந்து அவைலபிளா இருக்காங்க. ஓகேவா? அதனால கட் ஆஃப் வந்து 2ண்ட் ஷிஃப்ட்க்கு கொஸ்டின் ஈஸியா இருந்ததுனால கட் ஆஃப் வந்து அதிகமா தான் ஆயிருக்கு. ஓகேவா? இன்கேஸ் வந்து நீங்க யூஆரா இருக்கீங்க அப்படின்னா, 85 பிளஸ் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து நீங்க 85க்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வரும். ஓகேவா? இதே வந்து ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, 80 பிளஸ் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க டைப்பிங் டெஸ்ட்க்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா 1:8 இருக்கிறதுனால அதிகமான பேர கூப்பிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அதனால நீங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா வந்து அமையலாம். ஓகேவா? அதே மாரி இடபிள்யூஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா, 80 பிளஸ் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டியா இருக்காங்க அப்படின்னா, 70 பிளஸ் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து டைப்பிங் டெஸ்ட்க்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. டைப்பிங் டெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு. ஓகேவா? டெஸ்ட்க்கு கூப்பிட்ட மார்க்குக்கும், ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு 5 டூ 6 கொஸ்டின்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க அந்த 5 டூ 6 கொஸ்டின்ஸ்ல வந்து அதிகமா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து டைப்பிங் வந்து பாஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் வந்து டைப்பிங்க்கு வந்து அதிகமான பிராக்டிஸ் குடுங்க. கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபை ஆனீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதனால இந்த சான்ஸ வந்து விட்றாதீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, எஸ்எம் போஸ்ட்‌டுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 8 வேக்கன்சின்றதுனால 1:8 எடுக்கும்போது 64 பேர் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. ஓகேவா? அதுல ஃபைனலா பார்த்தீங்க அப்டின்னா, 1:1 தான் வந்து நம்மளுக்கு வந்து டிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதனால 1:1 கூப்பிடும்போது, டிவிக்கு கூப்ட்டுருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து நீங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே எலிஜிபிளா இருக்கீங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். இதே வந்து ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்ட வந்து பொறுத்தளவு பார்த்தீங்க அப்டின்னா, 1352 பேர் வந்து கூப்பிடுவாங்க. 1:8ன்றதுனால எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கேத்த மாரி கூப்பிடுவாங்க. இதே சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்ட பொறுத்தளவு 760% வந்து அடுத்த டைப்பிங் டெஸ்ட்‌க்கு வந்து கூப்பிடுவாங்க. என்ன பொறுத்தளவு என்ன அப்டின்னா, நீங்க வந்து மார்க் கம்மி ஆயிட்டீங்க அப்டின்னா, அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரும்ன்ற மாரி எதிர்பார்க்காம, அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. கேஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்டின்ற நம்பிக்கை இருக்கு அப்டின்னா, டைப்பிங் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2ல சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ் கண்டிப்பா வந்து நீங்க யுஜி சிபிடி 2 படிக்கிறீங்க அப்டின்னா, இந்த அனாலிசிஸ வந்து நல்லா பார்த்துட்டு, எந்த சப்ஜெக்ட்‌டுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமோ, அந்த சப்ஜெக்ட்‌டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. எக்ஸாம வந்து கிராக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரீசனிங்க பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 2லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அதிகமான பிராக்டிஸ் வந்து நீங்க குடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, செட்டிங் அரேஞ்ச்மென்ட், பசில் அண்ட் ரேங்கிங் இதுலலாம் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாரி நம்பர் சீரியஸ், மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் இது எல்லாத்தையும் வந்து நீங்க டாபிக் வைஸ் அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு, ஃபுல்லா வந்து மார்க் அடிங்க. ஏன்னா வந்து ரீசனிங்க பொறுத்தளவு 35 அவுட் ஆஃப் 35 வந்து நீங்க ஈஸியா வந்து எடுத்துறலாம். ஏன்னா வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மி. அதனால நீங்க கான்செப்ட்ட லேர்ன் பண்ணிட்டு, ஃபுல்லா வந்து பிராக்டிஸ் வந்து போங்க. ஓகேவா? நீங்க ரீசனிங்ல 1 மார்க் மிஸ் பண்றீங்க அப்டின்னா, உங்களோட வெற்றியோட வாய்ப்பு வந்து கம்மியாகுதுன்றது அர்த்தம். ஓகேவா? அதனால ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து மேத்ஸ பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, சிம்ப்ளிஃபிகேஷன்ல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்ப அதுல இருக்க சிம்ப்ளிஃபிகேஷன் சாப்டர வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சு பாருங்க. ஓகேவா? அதே மாரி ப்ராஃபிட் லாஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வந்திருக்கு. அடுத்தது பெர்சன்டேஜ், அடுத்து ஆவரேஜ் இதுலலாம் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்ப இந்த சாப்டருக்குலாம் அதிகமான முன்னுரிமை குடுத்து படிங்க. அதே மாரி டைம், ஸ்பீட், போட் அண்ட் ஸ்ட்ரீம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுலலாம் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்ப இந்த சாப்டர் எல்லாத்தையும் வந்து நீங்க அதிகமான முன்னுரிமை குடுத்து படிங்க. ஓகேவா? எந்த டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருதுன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி படிச்சீங்க அப்டின்னா, ஈஸியா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? மேத்ஸ், ரீசனிங் பொறுத்தளவு 70 கொஸ்டினுக்கு நீங்க வந்து 68 பிளஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஓகேவா? 2 கொஸ்டின்ஸ் வந்து மேனுவல் எரர் வந்து பண்ணலாம். ஓகேவா?
இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து அந்த எரர வந்து நீங்க வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால அதிகமான பிராக்டிஸ் வந்து மேத்ஸ்‌க்கும், ரீசனிங்க்கும் குடுங்க. ஏன்னா மேத்ஸ், ரீசனிங்க பொறுத்தளவு பேட்டர்ன் வந்து சேம் பேட்டர்ன் தான் வருது. ஓகேவா? அதனால தான் கட் ஆஃப்பும் வந்து ரொம்ப அதிகமாகுது. சேம் பேட்டர்ன் வரதுனால எல்லாரும் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதனால அதே கொஸ்டின் வரும்போது, கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து போடுற மாரி இருக்கும். ஓகேவா? அதனால அதிகமான கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஜிகே, ஜிஎஸ்ஸ பொறுத்தளவு பார்த்தீங்க அப்டின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா படிக்கணும். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடக்க போகுது அப்டின்னா, அதுலேருந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? நீங்க 1 இயருக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இருந்தாலும் அந்த கடைசி 4 மாசம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாரி கம்ப்யூட்டர பொறுத்தளவு 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜா கேட்டிருக்காங்க. அதனால கம்ப்யூட்டர்லயும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது பாலிட்டி. பாலிட்டிய பொறுத்தளவு 5 டூ 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலயும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, 6 டூ 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுலயும் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. மெயின்ஸ் அப்டின்னாவே பார்த்தீங்க அப்டின்னா, என்வைரன்மென்டல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ஓகேவா? அதனால 12ல இருக்கிற என்வைரன்மென்டல் கொஸ்டின்ஸ வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாரி சயன்ஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஷிஃப்ட் 1ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் 2ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 13 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப சயன்ஸுக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நீங்க படிக்கணும். ஓகேவா? இந்த எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து பிடிஎஃப் அனாலிசிஸ் வந்து டெலகிராம்ல வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா? அத பேஸ் பண்ணி நீங்க எந்தெந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து யுஜி சிபிடி 2க்கு வந்து பிரிப்பேர் பண்ணுங்க. இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.